பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒரு நோன்பை நோற்றுவிட்டு 2 தராவி தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நோன்பு நோர்க்க உடல் ஆரோக்கியத்தையும் 2 தராவி தொழுவதற்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை, மன வலிமை தந்தது போல மீதமுள்ள நோன்புகளை நோற்பதற்கும், இரவு தொழுகை தொழுவதற்கும், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கும், நோன்பு நோற்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையை தந்தல் புரிவானாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم التابوت فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. وقال لهم نبيهم, அவர்களிடத்திலே அந்த நபி சொன்னார்கள், அவர்களிடத்திலே அந்த நபி, அவருடைய நபி சொன்னார், இன்ன ஆயத்த முல்கிஹி, அந்த மனிதருடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆதாரமாகிறது, ஐயத்தியக்குமு தாபூத்து, ஒரு பெட்டி உங்களிடத்தில் வருவதாக இருக்கும், ஒரு பெட்டி உங்களிடத்தில் வருவதாக இருக்கும், ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அந்த பெட்டியில உங்கள் ரப்பிடமிருந்து உண்டான மன நிம்மதி இருக்கிறது. வ பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன தஹ்மிகுல் மலாயிகா, இன்னும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய விட்டு சென்ற பொருளும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற பொருளும் அதிலே இருக்கிறது. தஹ்மிகுல் மலாயிகா, அதை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். இந்த பெட்டினா என்ன, थोड़ा कम करो आवाज. அந்த பெட்டினா, அந்த பெட்டியை பத்தி வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த துன்யாவுக்கு அனுப்புற பொழுது அந்த பெட்டி அனுப்பி வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த துன்யாவுக்கு இறக்கி வைக்கும் போது அந்த ஒரு பெட்டி இறக்கி வச்சான். அந்த பெட்டி யார் கையில இருந்துச்சு, அப்படியே ஒவ்வொரு சமுதாயமா இருந்து 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பெட்டி வந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அந்த பெட்டியை தங்களுடைய சமுதாய மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த சமுதாயம் யாருங்க, பனி இஸ்ரவேலர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளுக்கு பேர் தான் பனி இஸ்ரவேலர் என்று சொல்வார்கள். அப்ப பனி இஸ்ரவேலர்கிட்ட அந்த பெட்டி வந்துருச்சு. அந்த பனி இஸ்ரவேலர்கள் எங்க யுத்தம் செஞ்சாலும், யாரோட யுத்தம் செஞ்சாலும், அந்த யுத்தம் செய்வதற்கு முன்பாக அந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு முன்னால வச்சிருவாங்க. யுத்தம் செய்யும் போது அந்த பெட்டி அவங்களுக்கு முன்னால இருக்கும். அந்த பெட்டியை முன்னால வச்சுட்டு அவங்க யுத்தம் செய்வாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அந்த பெட்டி மூலமா அல்லாஹ் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பகியத்து ஆலு மூசா வ ஆலு ஹாரூன, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய பொருளும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய பொருளும் அந்த பெட்டியில இருக்கு. அப்ப அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் இருந்துச்சு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய அந்த பொருட்கள் எல்லாம் அந்த பெட்டியில இருந்துச்சு. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு வெற்றியை கொடுத்தான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு வெற்றியை கொடுத்தான். இன்னும் சில தப்சீர்ல சொல்லப்படுகிறது, பின்னால் வரக்கூடிய நபி ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அஸா, ஒரு குச்சியும் அதுல இருந்துச்சு என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் பயன்படுத்த வேண்டிய பொருள்
அந்த பெட்டியில இருந்துச்சு. அப்ப இதன் மூலமா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். இங்க என்ன பிரச்சனைனா, அந்த பெட்டி திருடு போயிருச்சு. யாரு திருடுனாங்க? அமாலிகா கூட்டத்தினர் திருடினார்கள். அந்த பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தோல்வியை தந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பெட்டி இருக்கிறதுனே வெற்றி கிடைச்சது. அந்த பெட்டி திருடி போன பிறகு அந்த பனி இஸ்ரவேலருக்கு தோல்வி வந்துகிட்டே இருந்துச்சு. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அந்த தாலூத் என்ற அரசரை அரசராக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அந்த பெட்டி வரும், உங்களுக்கு அந்த பெட்டி வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். இது ஒரு நீண்ட வரலாறு. இப்ப நமக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, நபிமார்கள் பயன்படுத்திய அந்த பொருள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதுவும் குறிப்பாக கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்த இருந்த அந்த அஸா என்ற குச்சி அந்த பெட்டியை இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று சொல்லி தருகிறார். யாரு இந்த செய்தியை சொல்றது யாருன்னு சொன்னா, சில தப்சீர்ல சொல்லப்படுகின்றது. அப்போ நபிமார்கள் பயன்படுத்துகிற, குறிப்பாக கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருளுக்கு ஒரு பரக்கத்து இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சில நபர்களை அழைத்து சாப்பாடு கொடுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில நபர்களை அழைத்து சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு துணி விரிப்பமா இல்லைங்களா? சாப்பாடு துணி விரித்து சாப்பிடுற சுன்னத்து. துணியை ஒரு விரிச்சுக்கணும், அதுக்கு மேல தட்டை வச்சுக்கணும், அது பிறகு சாப்பிடணும். கீழே ஏதாவது பொருள் சிந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு என்ன கழுவி சாப்பிடும், அல்ல அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த சூப்பரான்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா, அந்த துணி விரிக்கிறது கிடையாது. ஒரு சுன்னத்தை பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். சின்ன சின்ன சுன்னத்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். சின்ன சின்ன சுன்னத்து அது நமக்கு மறுமை நாள்ல ஒரு நன்மையின தட்டுல தராசு கணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறைகளை ஒன்று. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிலர்களை அழைத்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு சுப்ரா விரிச்சிருந்தாங்க, அதுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சுப்ராவை எடுத்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா, தங்க வீட்டுல எரிந்து கொண்டு இருக்கின்ற அடுப்புல தூக்கி போட்டாங்க. அந்த சுப்ராவை தூக்கி அடுப்புல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட பெரிய ஆச்சரியம் இல்லை, அது என்ன ஆனது என்று பக்கத்துல எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த துணி எப்படி இப்படி மாறுகிறது என்று ஆச்சரியப்பட்டாங்க. அந்த துணி அப்படி மறுபடி எடுத்தாங்க. எரிஞ்சு கொண்டிருக்கின்ற அடுப்புல போட்ட அந்த துணியை மறுபடி எடுத்தாங்க. எடுத்து இப்படி உதறினாங்க. அதுல இருந்த அழுக்குகள், எண்ணெய் மக்குகள், அதுல இருந்த அழுக்குகள் தூய்மையாக மாறிவிட்டது. இப்ப நாம என்ன செஞ்சோம், நாம ஒரு துணியில அழுக்கு ஏற்படுத்த சோப் போட்டு அதை கசக்கி அதை அலசி காயப்பட்டு அழுக்கு போயிருமா இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுக்கு துணியை தூக்கி என்ன செஞ்சாங்க, அந்த அடுப்புல போட்டாங்க. அது சுத்தமாகி வந்துருச்சு. அப்ப கூடி இருந்தவங்க கேட்டாங்க, என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது, கரிஞ்சு போகுமா இல்லையா? எரிஞ்சு போகும், ஆனா அப்படியே இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க, இந்த சுப்ராவை யாரு விரிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷம் ஊழியம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய அந்த சுப்ரா, இத ரசூலுல்லாஹ் கையெல்லாம் துடைப்பாங்க, ரசூலுல்லாஹ் வாயெல்லாம் அதிகமா இந்த துணியில துடைச்சிருக்கிறாங்க, அதனுடைய பரக்கத்தை நெருப்பு தீண்டல என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த சுப்ரா துணி காரணத்தினால் அது நெருப்பு கரிக்காமல் போனது என்று சொல்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப நபிமார்கள் பயன்படுத்துகின்ற, குறிப்பாக ரசூல் பயன்படுத்துகின்ற அந்த பொருளுக்கு ஒரு அழிவு என்பது கிடையாது. அது நரக நெருப்பு தீண்டாது, துன்யாவோட நெருப்பே தீண்டாது, ஆகிரத்தில் நெருப்பே தீண்டாது என்று இருக்கிற பொழுது துன்யாவோட நெருப்பு தீண்ட போகிறதா? ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பொருள். வரலாற்றில் ஒரு செய்தி ஒன்று சொல்வார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய சஹாபி. அவங்க எந்த யுத்தத்துக்கு தளபதியா போனாலும் வெற்றி கிடைக்குமா, எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்குமா. ஒரு யுத்தத்தில் தளபதி அழைச்சிட்டு போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு தலையில போட்டு அந்த தலப்பா கழண்டு கீழே விழுந்துருச்சு. தலையில போட்டு இந்த தலப்பா கழண்டு கீழே விழுந்துருச்சு. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, தளபதி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த தலப்பா தேடுறாங்க. இன்னைக்கு நமக்கு தொப்பி போடுறது பெரிய ஒரு தப்பா போச்சு. இன்னைக்கு
தொப்பி போட்டு தொழுதா தொப்பி போடாதவங்க தொப்பி போட்டு தொழுகிறவங்கள ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய காலமா மாறி போச்சு. அருமையா நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு நம்மள அப்படியே மாத்தி 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 தொப்பி போடக்கூடாது என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி இன்னைக்கு சுன்னத்தெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அது மௌத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, தலையில போட்டு இருக்கின்ற அந்த தலப்பா கீழே விழுந்து போச்சு. நல்ல யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அந்த தலப்பா கீழே இறங்கி போறாங்க. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த தலப்பா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆச்சரியமா பாக்குறாங்க சஹாபாக்கள். அந்த தலப்பா கீழே கடந்துச்சு, எடுத்து மறுபடியும் மாட்டிக்கிட்டு யுத்தம் செய்யறாங்க. அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சஹாபிகள் கேட்கிறாங்க, இது ஏன் முக்கியமா தலையிலிருந்து தலப்பா கீழே விழுந்துருச்சு, நீங்க யுத்தத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் கீழே தலப்பா தடி நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தலப்பா மாட்டிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய தலப்பா நீங்க தேடுகின்ற இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வாள் வந்து வீச்சு உங்களுடைய தலை ஏதாவது ஆச்சுன்னா, ஒரு தளபதி கொல்லப்பட்டாரா என்ன ஆகிருக்கும்? யுத்தத்தில் கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டிருக்குமா இல்லைங்களா? அதனால நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? யுத்தம் முடிஞ்சோன்னா தலப்பா தேடி மாட்டிருக்க வேண்டியதானே என்று கேட்டார்கள். அதுக்கு காலிது ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த தலப்பா சாதாரண தலப்பா இல்ல, இந்த தலப்பா சாதாரண தலப்பா இல்ல. சாதாரண தலப்பா இருந்தாலும் கூட நான் என்ன செஞ்சேன், அப்புறமா எடுத்துக்கு போட்டிருப்பேன். தலப்பா துணி, அந்த துணி கீழே ஒரு தொப்பி, அந்த தொப்பிக்கும் மத்தியில, துணிக்கும் தொப்பிக்கும் மத்தியில கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக் பொருந்திய பரக்கத்து பொருந்திய ஒரு முடியை நான் வைத்திருக்கின்றேன். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி, பரக்கத்து பொருந்திய முடி என்னுடைய தலப்பாவுக்கும் தொப்பிக்கும் மத்தியில மாட்டி இருக்கிறேன். அதன் மூலமா தான் அல்லாஹ் தஆலா எனக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் பயன்படுத்திய பொருட்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பயன்படுத்திய பொருட்களுக்கு ஒரு பரக்கத்து உண்டு. அதன் மூலமா அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான், அதன் மூலமா ஈடேற்றத்தை கொடுக்கின்றான். நபிமார்கள் பயன்படுத்துகின்ற பொருளுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கின்றான். நமக்கு நோக்கம் இந்த ஆயத்தை சொல்லித் தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கின்ற ஒரு உம்மத்து என்று சொன்னால் இந்த உம்மத்து முகம்மதியா தான், இந்த உம்மத்து தான். ஏன்னா இந்த உம்மத்துடைய ரசூல் தானே ரசூலுல்லாஹ், இந்த உம்மத்துடைய ரசூல் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு நாம சேர்ந்திருக்கிற காரணத்தினால் மறுமை நாள்ல எல்லா உம்மத்துக்கும் முன்னால முதலாக சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்காது. வேற எல்லா உம்மத்தும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், சொர்க்கம் போவதற்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம இந்த ரசூலோடு இணங்கிய காரணத்தினால், இந்த ரசூலுடைய உம்மத்தாக இருக்கிற காரணத்தில் ஒரு பரக்கத்து என்ன தெரியுமா? மறுமை நாள்ல முதலாக எல்லா உம்மத்தை விட முதலாக சொர்க்கத்தில் நாம நுழைகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரசூலோட தொடர்பில் இருக்கிற காரணத்தினால், எனவே அந்த ரசூலை நாம் போற்றுவோம், அந்த ரசூல் காட்டி தந்த வழியின் அடிப்படை நாம் வாழுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.